Hello friends, welcome to JC Games on Service. நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ரம்மி டியூட்டோரியல்ல கடைசி பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிஷன்ஸ் ஃபார்மேட் பார்த்தோம். ஸோ லாஸ்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி நம்மளுடைய கார்ஸ் ஒரு குரூப்பை டிக்ளேர் பண்ணிவிட்டு அண்ட் அது வேலிட் குரூப்பான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணோம். ஸோ அண்ட் இஃப் இட் இஸ் இன் வேலிட் குரூப்ஸ் அடுத்தது வந்து நம்ம ஃபர்தராக கண்டிஷன் செக் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோஸில் என்ன பார்க்க போகிறோன்னா செட்டிங்ஸ், அதாவது சப்போஸ் இன்கேஸ் அதில் லாஸ்ட் வீடியோஸில் நம்ம பார்த்தோம் ஒரு குரூப் மேட்ச் ஆச்சு, எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸான கார்டா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சப்போஸ் டிஃப்ரெண்ட் டைப்பான கார்டாக இருந்தால் நமக்கு வந்து ட்ரூ வர மாதிரியும் பூலியன் வேல்யூ இல்லைனா ஃபால்ஸ் வர மாதிரி நம்ம பார்த்தோம். பட் அது சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு வந்து ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோஸில் நம்ம என்ன பார்க்குறோன்னா கண்டிஷன் செக்கிங்கை வந்து ரெண்டு விதமாக நம்ம வந்து பிரிக்க போகிறோம். ஒன்று வந்து ஸோ இப்போ லாஸ்ட்டு மெத்தடில் பார்த்தா நமக்கு வந்து ட்ரூ. ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்பான கார்டு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து ட்ரூ கொடுத்துருந்தோம். ஸோ ட்ரூ கொடுத்தா ஒரு கண்டிஷன் செக் பண்ணுற மாதிரி. சப்போஸ் ஃபால்ஸ் வந்தால் நம்ம வந்து செட் கார்ட்ஸ், உதாரணத்துக்கு ரம்மியில் பார்த்தீங்கன்னா செட் கார்ட்ஸ் வந்து 7 7 7 6 6 6. பட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யூனிக்கான கார்ட்ஸ் இருக்கும். பட் நம்பர்ஸ் வந்து என்ன பண்ணோன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் சேம் டைப் ஆஃப் கார்ட்ஸ் அப்படிங்க நம்ம லாஸ்ட் ஃபங்க்ஷனில் பார்த்தோம். சேம் டைப் ஆஃப் கார்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஃபால்ஸ் வர்ற மாதிரி. ஸோ என்ன பண்ணுவோம், இந்த வீடியோஸில் நாம் வந்து என்ன பண்ணுவோம், சப்போஸ் இது வந்து டிஃப்ரெண்ட் டைப்பான கார்ட்ஸாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ண போகிற கண்டிஷன் வந்து செட் கண்டிஷன் இருக்கான்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸான கார்டு செட் கண்டிஷன். ஸோ இப்போ நம்பர்ஸ் எல்லாமே ஒரே நம்பராக இருக்கும். மேபி ஒன்று ஜோக்கராக இருக்கலாம், இல்லைனா இன்னொன்று வந்து மேபி ஒன்று இல்லை 2 ஜோக்கராக கூட வச்சுக்கலாம். அது வந்து இஷ்யூவாக இல்லை. ஸோ செட் கார்டு வந்து பாசிபிள் ஆகுதான்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ இன்கேஸ் செட் கார்டு வந்து செட் ஆகலை, ஸோ இது வந்து செட் கார்டில் செட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த கண்டிஷனுக்கு போவோம். இது வந்து இம்பியூர் சீக்வன்ஸில் இருக்கா இல்லை பியூர் சீக்வன்ஸில் இருக்கா அப்படின்னு சொல்லி மற்ற கண்டிஷன் வந்து 1 by 1 நம்ம போவோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஜஸ்ட் லாஸ்ட்டாக க்ரியேட் பண்ண அந்த ஃபங்க்ஷனில் இன்னொரு அடிஷ்னலாக இன்னொரு விஷயத்தை ஆட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம க்ரியேட் பண்ண அந்த சப்போஸ் ட்ரூ ஆகிடுச்சுன்னா நாம் வந்து அதில் ஒவ்வொரு கண்டிஷனை செக் பண்ணுவோம். ஸோ எந்த கண்டிஷனுக்கு அது மேட்ச் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நாம் வந்து அதை எடிட் பண்ணுவோம். ஜஸ்ட் உங்களுடைய யூடியூப் ஸ்டுடியோஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. ஸோ இன்றைக்கி வந்து நாம் வந்து பார்க்க போகிறது கண்டிஷன் நம்பர் 1. ஸோ இதில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் கண்டிஷனாக கார்டு வந்து செட் மேட்ச் ஆகுதா. சப்போஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்பான கார்ட்ஸ் தான் அண்டு செட் மேட்ச் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். பிகாஸ் ஏன்னா சேம் டைப் ஆஃப் கார்டில் நமக்கு வந்து எந்த கண்டிஷன்ஸுமே வரப்போகிறது கிடையாது. ரம்மியில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கார்ட்ஸாக தான் இருக்கும். சேம் டைப் கார்ட்ஸ் வந்து ஜஸ்ட்டு இதுக்கு மட்டும் வரும். என்ன சொல்ல, எல்லா கண்டிஷனுமே சேம் டைப்பில் தான் வரும். இந்த செட் கார்டை மட்டும் சேம் டைப்பில் வராது. ரைட். ஸோ அப்டேட் கார்டு இன்ஃபோ கேம் கண்டிஷன் ஷேர். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா இங்கே வந்து ஃபைனலாக இதை வந்து ஒரு பூல் வேல்யூ எடுத்துருக்கோம். ஓகேவா, ரைட். ஸோ என்ன பண்ணுறோம், card type unique equal false. okay, so if unique equal to false, suppose இது வந்து சேம் டைப் இல்லாத பட்சம் எல்லாமே சாரி சேம் டைப் தான், சேம் டைப் இல்லைன்னா தான். ஏன்னா சேம் டைப்பில் இருந்தால் தான் நம்ம வந்து மற்ற கண்டிஷன் செக் பண்ணுவோம். லைக் 1 2 3 4 5 6 5 இதெல்லாமே சேம் டைப் வேணும். மேபி ஒரு ஜோக்கர் இருந்தால் அது இம்பியூர் சீக்வன்ஸ் இருக்கும். பட் செட் கண்டிஷனுக்கு பார்த்தீங்கன்னா சேம் டைப் இருக்கணும்னு அவசியம் இல்லை. மேபி டைமண்ட் 7 இருக்கலாம், ஹார்டின் 7, ஸ்பீட் 7 இப்படி தான் இருக்கும். ஸோ சப்போஸ் த கார்டு வந்து எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப் இல்லை, டிஃப்ரெண்ட் டைப்பாக இருந்துச்சுன்னா இங்கே வந்து ஃபால்ஸ் வருது. ஸோ இங்கே வந்து ஃபால்ஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு தனியாக ஒரு கண்டிஷன் க்ரியேட் பண்ணுவோம், பப்ளிக் வாய்ட். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து வாய்டாக செக் பண்ண போகிறது கிடையாது. பப்ளிக் பூல் செட் செக். ஸோ நம்ம நேம் வந்து செட் செக். ஓகே. ஸோ இப்போ இந்த செட் செக்கை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா மேபி 3 கார்ட்ஸ் இல்லை 4 கார்ட்ஸ் சேம் கார்டாக இருக்கும். ரைட். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், ஒன்ஸ் இது முடிஞ்சோடனே இந்த இடத்துல இந்த இடத்துல நம்ம இதை கால் பண்ணுறோம். சப்போஸ் இன்கேஸ் இது ஃபால்ஸ் ஆச்சுன்னா இது ஃபால்ஸ் ஆக்கிட்டு
set check இப்படி கால் பண்ணேன். ஓகே இப்படியே இருக்கட்டும் இப்போதைக்கு. அண்ட் இப்போது இதுக்கு நமக்கு ரிட்டர்ன். ஸோ நம்ம இங்கேருந்து வேல்யூ நம்ம கண்டிஷன் ப்ராப்பராக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறோன்னா ரிட்டர்ன் பண்ணுறோம். ரிட்டர்ன் என்ன பண்ணணும்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸாங்கிறது ஃபைனலாக நம்ம டிசைன் பண்ணுவோம். இப்போதைக்கு நான் ட்ரூ போட்டு வச்சுருந்தேன். சரி, ஓகே. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஆல்ரெடி இந்த லிஸ்ட்டுக்குள்ளே எல்லா கார்ட்ஸும் என்னுடைய நேம் இருக்குது. ஓகே ரைட். ஸோ இந்த லிஸ்ட் எடுத்து மறுபடியும் ஃபார் லூப் போடும். ஒரு ஃபார் லூப். இந்த லூப் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம், இந்த கார்ட்ஸோடைய நம்பர் எல்லாமே கரெக்ட் சேம் நம்பராக இருக்கான்னு மட்டும் பார்க்குறோம். ஸோ என்ன பண்ணுறப்போ உதாரணத்துக்கு கவுண்ட். இப்போ லாஸ்ட்டாக நம்ம எப்படி பார்த்தோம்னா ஒரு கார்டு எடுத்து ஒரு ரேண்டம் கார்டு க்ரியேட் பண்ணுறோம். மேபி அதோட நம்பர் எடுத்து நம்ம பண்ணோம். சேம் டைப் தான். இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு. உதாரணத்துக்கு இதே மாதிரி தான். ஸோ ரேண்டம் நம்பர் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நம்பர்ஸ் பண்ணணும். அப்போ லாஸ்ட் டைம் வந்து நம்ம கார்டோட இது பார்த்தோம், நம்பர்ஸ் எடுக்கிறோம். ஸோ நம்பர்ஸ் INT card num equal to 0. ஸோ இப்போதைக்கு நான் 0 வச்சுட்டு இப்போ ரேண்டம் என்ன பண்ணுறேன், that remove கார்டோட டைப் நம்ம ரிமூவ் பண்ணோம். ஸோ 0.1. ஸோ இது என்ன பண்ணிடும்னா கார்டோட நேம்ஸ் வந்து அந்த என்ன டைப் ஆஃப் கார்டு அதை வந்து ரிமூவ் பண்ணிடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணுறோம், கார்டு ரிமூவ் 0 டைப் ரிமூவ் பண்ணிட்டு அந்த நம்பர் வந்து எடுக்கிறோம் ரேண்டமாக இருக்கான்னு சொல்லி. என்ன கார்டுனா ஒரு ரேண்டம் கார்டு நம்பர். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஃபஸ்ட்டு கார்டு வந்து அதோட டைப் ரிமூவ் பண்ணிட்டோம். அண்டு ஜோக்கரான்னு பார்க்கலாம். இன்கேஸ் ஜோக்கர் இல்லாத பட்சத்தில் நான் கார்டோடைய நம்பருக்கு வந்து இந்த டீட்டெயில்ஸ் ஃபார்வர்ட் பண்ணுறோம். உதாரணத்துக்கு என்ன பண்ணுறோன்னா இன்டீஜர் இதை பாஸ் பண்ணணும் நம்ம இன்டீஜராக. ஏன்னா இப்போ இது வந்து ஸ்ட்ரிங்காக இருக்குது. int dot pass open bracket. yeah. ஸோ இப்போ நம்ம வந்து பாஸ் பண்ணி ஓகே. ஸோ ஒரு நம்பர் ரேண்டமாக நம்ம எடுத்தாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம், மறுபடியும் நம்ம ஃபார் லூப் போடுறோம். ஸோ இந்த லூப்பில் வந்து என்ன பண்ணுறோன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் செக் பண்ணுறோம். என்னென்னா இப்போ உதாரணத்துக்கு இதே தான் சேம் மெத்தட் நம்ம இங்கே யூஸ் பண்ணமே இதேமாதிரி ஒரு மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். எப்படின்னா கார்ட்ஸுடைய நேம் +1. ஓகே. ஸோ +1 ஓகே. ஸோ ஃபஸ்ட் கார்டு அண்ட் செகண்ட் கார்டு சேம் மெத்தட் தான். ஸோ INT F card. So F card means first card equal to card's name that I. Okay. And இதே என்ன பண்ணுறோன்னா சரி INT-ஆக பாஸ் பண்ணணுமோ அப்படின்னா நம்ம இந்த விஷயங்களை இங்கே யூஸ் பண்ணணும். பாஸ் I dot remove. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், நம்பர்ஸை வச்சு தான் அந்த செட் கார்ட்ஸ் இருக்கான்னு மேட்ச் பண்ணுறோம். ரைட். ஸோ அதனால் நம்ம எல்லாமே இதை வந்து இன்டீஜர் தான் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நம்ம ஃபஸ்ட் கார்டு போட்டு இப்போ செகண்ட் கார்டு பொறுத்த வரைக்கும் செகண்ட் கார்டுக்கு S கார்டு அண்ட் இதில் வந்து I+1 வரும். அண்ட் சேம் மெத்தட் தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய விஷயங்கள் எல்லாமே ஒரு இஃப் கண்டிஷனில் போட்டு செக் பண்ணிக்கணும். ஏன்னா அதனால் எரர் எதுவும் வரக்கூடாதுங்கிறதுக்காக. ஓகே. ஸோ ஒன்ஸ் ஃபஸ்ட் கார்டு அண்ட் செகண்ட் கார்டு நமக்கு வந்து இப்போ கிடச்சாச்சு. இப்போ ஃபஸ்ட் கார்டை பொறுத்த வரைக்கும் நம்ம செக் பண்ண வேண்டியது இஃப் F card equal to S card. ஸோ F card equal to S card இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறோம், சாரி இருக்கும். ஓகே.
இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறோம், சேம் மெத்தட் தான் இங்கே வந்து மேட்சிங் கவுண்ட் எடுக்கிறோம். ஸோ int match count equal to 0. ஓகே, ஸோ மேட்ச் கவுண்ட் இப்போ இந்த இடத்துல மேட்ச் கவுண்ட்டை நம்ம வந்து ப்ளஸ் பண்ணுறோம். அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து சப்போஸ் இன்கேஸ் அது வந்து எல்ஸ் இஃப் மேட்ச் ஆகாத பட்சத்தில் ஏதாவது, ஸோ எஃப் கார்டு வந்து நாம் வந்து என்ன பண்ணுறோன்னா ஈக்குவல் டு இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், ஜோக்கரோட நம்பர் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ int ஜோக்கர். ஸோ அடிக்கடி நாம் வந்து உள்ள ஜோக்கர் யூஸ் பண்ணுங்கிறதுனால சில டைம் இருக்கும். ஸோ ஜோக்கரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி இங்கே மேலே மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஜோக்கர். அந்த ஜோக்கர் இங்கே எடுத்துக்கிறோம். ஸோ int dot pass open close bracket joker dot substring sorry remove dot remove and இது வந்து என்ன பண்ணுறோன்னா 0, ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் நம்ம மறுபடியும் ரிமூவ் பண்ணுறோம். அண்ட் ஃபர்தராக மற்ற விஷயங்களை ப்ரொசீட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம ஜோக்கர் கிடச்சாச்சு. ஸோ இப்போது ஜோக்கர் வேல்யூட இந்த ஃபர்ஸ்ட் கார்டு வந்து மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி பார்க்குறோம். அந்த நம்பர்ஸும் இது மேட்ச் ஆகும். அண்ட் எஸ் இப்போ மேட்ச் ஆயிடுச்சு. செகண்ட் மேலே என்ன கண்டிஷன் யூஸ் பண்ணியிருக்கோம்னா, சப்போஸ் அப்படி மேட்ச் ஆயிடுச்சுன்னா செகண்ட் கார்டு வந்து ரேண்டம் கார்டோட மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம். ரைட். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இங்கே டபுள் ஈக்குவல் போடல. அண்ட் இங்கே ஒன் மோர் இஃப் கண்டிஷன் கொடுக்குறோம். இஃப் இது ஃபர்ஸ்ட் கார்டு ஜோக்கராக இருந்தால் அப்போ செகண்ட் கார்டு ஈக்குவல் டு இந்த கார்டு, அதாவது நம்ம ரேண்டம் கார்டு க்ரியேட் பண்ணோமே அந்த ரேண்டம் கார்டாக இருக்கணும். அப்படி மேட்ச் ஆச்சுன்னா மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம், இதை ப்ளஸ் பண்ணுறோம். அண்ட் ஃபைனலாக இன்னொரு எல்ஸ் இஃப் கொடுக்குறோம். இஃப் இதில் வந்து பார்த்தோம்னா நம்ம கொடுக்குற வேல்யூ என்னென்னா, இந்த ஃபர்ஸ்ட் கார்டு இங்கே இருக்குது. ஸோ இப்போ செகண்ட் கார்டோட வேல்யூ பார்க்குறோம். இது வந்து ஜோக்கரான்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இப்போ இன்கேஸ் ஃபர்ஸ்ட் கார்டு வந்து ஜோக்கர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம செகண்ட் கார்டு வந்து ஜோக்கராக மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி பார்க்குறோம். அண்ட் இஃப் செகண்ட் கார்டு ஜோக்கர் கூட மேட்ச் ஆயிடுச்சுன்னா what we will do, சேம் இங்கே வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். எல்ஸ் ஃபைனலாக ஒரு எல்ஸ் இப்போ சப்போஸ் இந்த 3 கண்டிஷனுமே நமக்கு மேட்ச் ஆகாத பட்சத்தில் இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே ஒரு கண்டிஷன் மென்ஷன் பண்ணிடுறோம். ஏன்னா ஐடென்டிஃபைடு கார்டு நேம். ஓகே, ஸோ என்ன பண்ணுறோம், இது அன்ஐடென்டிஃபைடு கார்டு நம்பராக நம்ம மேட்ச் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் கண்டிஷன் நம்ம போட்டாச்சு. அண்ட் இதுபடி நமக்கு ஃபைனல் அவுட்புட் எடுப்போம். சேம் தான் இங்கேயும் நம்ம போட்ட இதே மெத்தட் தான். என்ன பண்ணுறோன்னா, இந்த கண்டிஷன் இங்கே போட்டு மேட்ச் கவுண்ட் எத்தனை இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அந்த மேட்ச் கவுண்ட் கார்டோட நேம் டாட் கவுண்ட் -1 ஈக்குவல் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறோன்னா, இந்த ரிட்டர்ன் இருக்குல்ல, இந்த ரிட்டர்ன் நம்ம இங்கே ரிட்டர்ன் ட்ரூன்னு போடுறோம். சப்போஸ் அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த இடத்துல நம்ம ரிட்டர்ன் ஃபால்ஸ் பண்ணிடுறோம். ஓகே, அண்ட் ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல நாம் வந்து இதை கால் பண்ணுறோம். bool is SetMatch equal to SetCheck. ஸோ இப்போது செட் செக் பண்ணியாச்சு. அண்ட் இஃப் செட் செக் தென் என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல இன்னொரு பிரிண்ட் பண்ணுறோம் நமக்கு தெரிய வேண்டிய. ஸோ செட் மேட்ச் கிரேட். சரி, அப்படி செட் மேட்ச் ஆகலைன்னா என்ன பண்ணணும் சொல்லி அதையும் போட்டுறணும். எல்ஸ் செட் நாட் மேட்ச் சரி, நான் ரிமூவ் பண்ணுறேன். செட் மேட்ச் கிரேட். ஸோ என்ன பண்ணியிருக்கோன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். மறுபடியும் ஒன்ஸ் அகெயின் நான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இப்போ செட் செக் எப்படி பண்ணுறோன்னா, இப்போ ஒரு கார்டு நம்ம வந்து 3 கார்ட்ஸ் இருக்கிறதுனால நம்ம என்னென்ன டீட்டெயில் நம்ம வேணுமோ அதை முதல்ல நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ஒரு ரேண்டம் கார்டு நமக்கு தேவை. ஸோ ரேண்டம் கார்டு நம்ம எப்படி எடுக்கிறோன்னா, ஃபர்ஸ்ட் கார்டு இன் கேஸ் ஜோக்கர் ஆச்சுன்னா செகண்ட் கார்டு எடுக்கிறோம். ஸோ அது
அப்புறம் மேட்ச் எடுக்கும் ஸோ எத்தனை கார்டு அப்படி செட்டாக மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி இந்த டீட்டெயில்ஸ் எடுக்கும். செகண்ட் ஜோக்கரோட வேல்யூ நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கண்டிஷன் என்ன லூப் போட்டோன்னா இந்த குரூப்பில் எத்தனை கார்ட்ஸ் இருக்கோ ஃபஸ்ட்டு கார்டும் செகண்ட் கார்டும் அதோட நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு பார்க்குறோம். சப்போஸ் மேட்ச் ஆச்சுன்னா நமக்கு வந்து மேட்ச் கவுண்ட் ப்ளஸ் கூட்டுறோம். அண்ட் சப்போஸ் அப்படி மேட்ச் ஆகாத பட்சத்தில் இன்கேஸ் ஃபஸ்ட் கார்டு வந்து ஜோக்கர் கார்டாக இருக்கான்னு பார்க்குறோம். சப்போஸ் ஃபஸ்ட் கார்டு ஜோக்கர் கார்டாக இருந்துச்சுன்னா செகண்ட் கார்டும் ரேண்டம் கார்டும் நமக்கு மேட்ச் ஆகுதான்னு பார்க்குறோம். ஸோ மேட்ச் ஆச்சுன்னா நம்ம மறுபடியும் மேட்ச் கவுண்ட் ப்ளஸ் பண்ணுறோம். அப்படி மேட்ச் ஆகலைன்னா இந்த இடத்துலையும் இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை போட்டுரும். ஸோ நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கில் அவ்வளோ ஈஸியாக இருக்கும். ஸோ எல்ஸ் கண்டிஷன் அண்ட் print card not matched. So card not matched. Okay, and third on பார்த்தோன்னா செகண்ட் கார்டு ஜோக்கராக இருக்குன்னு பார்த்தோம். செகண்ட் கார்டு ஜோக்கராக இருந்துச்சுன்னா மறுபடியும் ப்ளஸ் பண்ணியிருக்கோம். அப்படி இல்லாத பட்சத்துக்கு இந்த கார்டை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னு சொல்லி நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம், பிரிண்ட் பண்ணுறோம். அண்ட் ஃபைனல் கண்டிஷன் நம்ம பார்க்குறோம். சப்போஸ் மேட்ச் கவுண்ட் வந்து டோட்டல் கார்டோட ஒரு கார்டு கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம ட்ரூ பண்ணுறோம், செட் மேட்ச் ஆகுது. அப்படி இல்லைன்னா மேட்ச் ஃபால்ஸ் ஆகுது. ஸோ இங்கே ரிட்டர்ன் பண்ணுறோன்னு ஏன்னா இங்கே நம்ம ஏற்கனவே இப்போது இந்த இடத்துல பப்ளிக் போல்ட் சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ என்ன பண்ணணும்னா இது வந்து ரிட்டர்ன் பண்ணணும்னா இப்போ நீங்கள் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிங்கன்னா இது ட்ரூவாக ஃபால்ஸானு ரிட்டர்ன் இதுக்கு போகும். ஸோ அப்போ இது ட்ரூவாக ஃபால்ஸான்னு சொல்லி இது இந்த வேல்யூ இந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகி ட்ரூ ஆகுதா ஃபால்ஸ் ஆகுதான்னு இது செக் பண்ணி அதோட வேல்யூ இங்கே எடுத்துக்கூடாது. ஸோ இது ட்ரூவாக ஃபால்ஸாக நம்ம பார்க்குறோம். சப்போஸ் இங்கே வேல்யூ மேட்ச் ஆகி ட்ரூ ஆயிடுச்சுன்னா இங்கே ட்ரூன்னு வரும். இங்கே வேல்யூ மேட்ச் ஆகலை ஃபால்ஸ் ஆச்சுன்னா இங்கே ஃபால்ஸ் வரும். ஸோ ட்ரூவாக வரும்போது நமக்கு கார்டு மேட்ச் ஆச்சுன்னு வரும், இல்லை ஃபால்ஸாக வரும்போது நமக்கு கார்டு மேட்ச் ஆகலைன்னு சொல்லி இங்கே வந்துடும். அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ மறுபடியும் நம்ம இப்போ யூனிட்டில் போய் இதை வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்ம கடைசி எதனா ஃபங்க்ஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி டன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ப்ளே பண்ணுவோம். அண்ட் 8 ஓகே இந்த டைம் வந்திருக்கு. ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து என்ன பண்ணுறேன், மறுபடியும் ஏ கிளவரை வந்து நான் வந்து ஜோக்கராக வைக்கிறேன். சப்போஸ் ஏ சாரி கிளவர் 01. ஓகே, ஸோ இது வந்து ஜோக்கர். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், 8 செலக்ட் பண்ணுறேன் அண்ட் 8 செலக்ட் பண்ணுறேன் அண்ட் 8 செலக்ட் பண்ணுறேன் அண்ட் நான் வந்து செக் பண்ணுறேன், வேலிடேட் பண்ண சொல்லி. ஸோ இப்போ என்ன பண்ணிங்கன்னா செட் வந்து மேட்ச் ஆகுது. கிரேட். ஸோ மறுபடியும் வேலிடேட் பண்ணுறேன், செட் மேட்ச் ஆகுது. இன்கேஸ் நான் இன்ஸ்டெட் ஆஃப் 8 நான் 7 கொடுத்து நான் இப்போ வந்து என்ன பண்ணுறேன், மறுபடியும் ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா செட் நாட் மேட்ச்ட். ஸோ இப்போ வந்து நமக்கு மேட்ச் ஆகலை. ஓகே, லீவ் இட். அண்ட் இப்போ நம்ம வந்து ஜோக்கரை சேர்க்குறோம். இப்போ நம்ம செக் பண்ணுறோம், செட் நாட் மேட்ச்ட் ஈவன் ஜோக்கர். ஏன்னா இது வந்து நம்பர் டிஃப்ரெண்ட்டாக வருது. இதே நாம் வந்து என்ன பண்ணுறோன்னா இது 7 ரிமூவ் பண்ணிட்டு 8 போடுறேன் அண்ட் மறுபடியும் செக் பண்ணுறேன், செட் மேட்சஸ். கிரேட். ஏன்னா நமக்கு வந்து ஜோக்கரோட இருக்குது. பட் இந்த 7 டீசெலக்ட் பண்ணி வச்சு இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே 8 அண்ட் இது வந்து ஜோக்கர் கார்டு அண்ட் இது வந்து 8. ஸோ கிரேட், நம்மளுடைய செட் ஃபங்க்ஷன் இப்போ வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் சீக்வன்ஸ் அண்ட் இம்பர் சீக்வன்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.